கேரளாவின் பாலக்காடு மாவட்டம் கொளிஞ்சம்பறை அருகே கரம்போடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ். இவருக்கு பாத்தீங்கன்னா 42 வயதாகுது. இவர் பாத்தீங்கன்னா அப்பகுதியில் உள்ள தொழிலாளி, திருமணம் ஆகாதவர். அவர் மூங்கில்மடா பகுதியைச் சேர்ந்தவர். திருமணமான பெண்ணுடன் பழகி வந்திருக்காரு. இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா தீவிரமாகி இருவரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. அந்த பெண்ணின் கணவர் ஆறுசாமி என்கிற 45 வயது நபர் இதை அறிந்து சந்தோஷிடம் இந்த உறவை முற்றிலும் கைவிடுமாறு எச்சரித்திருக்காரு. ஆனால் இந்த உறவு தொடர்ந்ததால் சம்பவத்தன்று இரவு சந்தோஷ் வீட்டில் அந்த பெண்ணுடன் இருந்த போது ஆறுசாமி திடீரென அங்க வந்திருக்காரு. அதிக ஆத்திரத்தில் கம்பால் தாக்கிய அவர் சந்தோஷை படுகாயமடைய செய்தார். சம்பவத்தால் பதற்றம் அடைந்த அந்த பெண் நேரில் கொளிஞ்சம்பறை போலீஸ்ல புகாரும் அளிச்சிருக்காங்க. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போது சந்தோஷ் உயிரிழந்த நிலையிலும் இருந்திருக்காரு. உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் காவல்துறையினர் அனுப்பி வச்சிருக்காங்க. சம்பவம் தொடர்பாக சித்தூர் போலீஸ் துணை சூப்பரண்ட் கிருஷ்ணதாஸ் தலைமையில விசாரணையும் நடைபெற்று வருகிறது. விசாரணையில ஆறுசாமி தான் சந்தோஷை தாக்கி கொலை செய்ததும் உறுதியாகி இருக்கு. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. காதல், நம்பிக்கை ஆகியவற்றால் தொடங்கிய உறவு இறுதியில் உயிரை குடித்து சம்பவமாக இது நிகழ்ந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.